வணக்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கோழி பண்ணையை தாங்க பார்க்க போறோம். இது தாங்க நம்ம கோழி பண்ணை. என்னடா கோழி பண்ணுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கூடா இருக்கும் பாக்கல, நம்ம இதாங்க கோழி பண்ணை. இதான் பாருங்க, இதான் நம்ம தோட்டம். நல்ல அழகான ஒரு குட்டி வேப்பமரம் பாருங்க, நல்லா கீழே வரைக்கும் இருந்துங்க, நல்லா இணல் கொடுக்குதுங்க. நம்ம போய் பார்ப்போமா நம்மளோட கோழி பண்ணை. நம்ம ரீசெண்டாக நம்ம அந்த வீட்டில் வச்சு செஞ்ச இங்குபெட்டர் மூலம் பொறிச்ச குஞ்சு தாங்க. அதை ஒரு மாதம் நம்ம வீட்டிலேருந்து பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தோட்டத்தில் விட்டோங்க. அந்த ஒரு மாதம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் விட்டு இங்கே விட்டுருவோங்க. அது நான் எல்லாம் நாட்டுக்கோழி, கருங்கோழி, அப்புறம் பண்ணைக்கோழி, இந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். அது ஒன்று வலையில் மாட்டி உள்ளே அந்த சைடு கிடக்கு. ஏன்னா அந்த சைடு இந்த எலிகள் உள்ள இருக்கிறதுனால அது ஃபுல்லாக வலையை கவர் பண்ணி வச்சுட்டு உள்ளே கொட்டிருக்கோம். இங்கிட்ட ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாக அணிலுக்கு பாருங்கள், இந்த வலையை ஃபுல்லாக கிழிச்சு ஓட்ட ஓட்டையாக பண்ணி வச்சுருக்கு. அடுத்து ஒரு குரூப்பு பாருங்கள், இது ஒரு கோழி. இது ஒரு 5-6 குஞ்சு பொறிச்சிருக்குங்க. கோழி பாருங்கள், கருகருன்னு இருக்கு பாருங்க. இதுதாங்க என்னோட பழைய புறா கூண்டுங்க. ஆனால் இதில் புறாவுகள் நிறைய எடுத்துகிட்டு திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கூண்டை பராமரிக்கவே இல்லை. ஆனால் இதில் இப்போ ரீசெண்டாக இப்போ திருடிட்டு போனது புறாக்கள் ஃபுல்லாக இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு வந்துச்சு. அது ஃபுல்லாக இப்போ விட்டு குஞ்சு பொறிச்சிக்கிருக்கு. நம்ம தலைவர் ஒருத்தர் புறா கூண்டில் இருக்காரு பாருங்க. ஏன்னா இது கோழிகளுக்கும் முட்டை விடுறதுக்கு வசதியான இடமா அமைஞ்சிருச்சு. அடுத்து இங்கே ஒருத்தர் தலைவர். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் இருக்கனால எங்கனே வேணாலும் முட்டை விட்டு அதுக்கு இந்த கோலத்தை ஹீட்டுக்குள்ளே இருந்துக்கணும். இதோட பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்க. இன்னொரு கோழி எங்கே போய் முட்டை விட்டு வச்சுருக்குன்னு பாருங்க. அதில் எவ்வளோ அழகா பாருங்க, எங்கே முட்டை விட்டு வச்சுருக்கு பாருங்க. அந்த கூலத்தை பகுதியில் நல்லா அழகாக அந்த மாதிரி அமைச்சிருக்கு. ஏன்னா நம்ம பெரிய அளவுலலாம் வைக்கலாங்க. ரீசெண்டாக நம்மளா சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வச்சுருக்கோம். இந்த கூலத்தை பிச்சு மேய்ஞ்சி எடுத்துகிட்டு வருங்க. இந்த ஒரு குரூப் நிற்காக வருங்க, நாட்டுக்கோழியும். ஏன்னா நம்ம இதில் கண்டுகள் அதிகமாக வைக்க முடியல, கொத்தி கொத்தி ஒன்றுங்காம வச்சு. ஆனால் முருங்கை கண்டுகள் நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கை மரத்தை பாருங்கள், எவ்வளோ வளர்த்தியாக இருக்குது பாருங்க. இன்னொரு குரூப்பு இங்கே அடைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இதாக போட்டு பிரித்து தனித்தனியாக. ஏன்னா இதை சுற்றி எல்லாமே காடுக்கு பகுதி தான், ஃபுல்லாக காடு தாங்க. எல்லாம் சுற்றி கருவேல மரம் தான் சுற்றி இருக்கும் தோட்டத்தை சுற்றி. கொஞ்சம் இணலுக்கு நல்ல மரங்கள் இருக்கும். ஏன்னா இறைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த காட்டு பகுதியில் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக அறையிலேருந்து அடைஞ்சிரும். சாயங்காலமானா காலையில் திறந்து விட்டோமா, சாயங்காலம் அடைச்சோமா, வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா இறைகளும் அது அவ்வளோதான் தேவைப்படாது. ஏன்னா கொஞ்சமாக தானியங்கள் போட்டால் போதும். நம்ம ரீசெண்டாக ஒரு சேவல் ஃப்ரீடுக்காண்டி வாங்கி விட்டுருக்கோம் பாருங்க. பார்த்தாலே ஓடுவோம். தலைவர் வந்துட்டார், கிண்ணிக்கோழி வந்துட்டார் பாருங்க. தர ஓடுவாப்புல. ஏன்னா முட்டை எங்கே விட்றாருன்னு தெரில. ஆனால் எங்கேயோ முட்டை மட்டும் விட்றாருன்னு தெரியுது. நம்ம கோழி குஞ்சுலாம் வெளியே போய் நல்லா மேய்கிறத நீங்களே பாருங்கள். நாங்கிட்ட சுற்றி கருவு மரம் இருக்குது. அந்த கருவுகள் எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்காது பாருங்க.
இதில் என்ன பாதிப்புனா இது இந்த விருது அப்புறம் அந்த கீரிப்புள்ளை இந்த மாதிரி இதாங்க வந்துச்சுன்னா தாங்க பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த இதில் வந்து ஏற்கனவே ரீசெண்டாக இது மாதிரி ஒரு பிரச்சனையும் நடந்துச்சு. ஏன்னா இது வந்து பிடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, கூண்டு வச்சு பிடிச்சாச்சு. நம்ம தலைவர் வாத்து உள்ளே கிடக்காப்புல, ஒரு வாத்து